நாங்க ரித்திக் பைப்ல பாத்தீங்கன்னா வந்து பிவிசி கான்டியூட்ல பாத்தீங்கன்னா வந்து மொத்தம் 8 விதமான டெஸ்ட் இருக்கு. 8 விதமான டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா வந்து பாஸ் ஆனாதான் பைப்பே பாத்தீங்கன்னா வந்து நாங்க மார்க்கெட்டுக்கு வந்து நாங்க சேல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பெண்டிங் டெஸ்டோட சாம்பிள் 500 mm 500 mm ஸ்டாம்பில் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீசர்ல -5 டிகிரில பாத்தீங்கன்னா வந்து நம்ம 2 மணி நேரம் வைக்க போறோம். ஃப்ரீசர்ல பாத்தீங்கன்னா வந்து -5 டிகிரில 2 மணி நேரம் வச்சதுக்கு அப்புறம் இந்த பெண்டிங் மிஷின்ல போட்டு நம்ம பெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா வந்து வயரிங் எல்லாம் பண்ணும்போது பெண்ட் பண்ணையில பாத்தீங்கன்னா வந்து எந்த விதமான கிராக்கோ இல்ல டேமேஜோ ஆகாம இருக்குதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி இங்க லேப்லயே பார்க்க போறோம். இப்போ பெண்ட் பண்ணி பார்த்ததுல பாத்தீங்கன்னா வந்து பைப்ல எந்த விதமான கிராக்கோ டேமேஜோ பாத்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது. இந்த பைப் பாத்தீங்கன்னா வந்து டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்த பெண்டிங் டெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பைப் பாஸ் ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து கொலாப்சி டெஸ்ட். இதான் பாத்தீங்கன்னா வந்து கொலாப்சி டெஸ்டோட ஸ்டாண்டு. இதுல 45 டிகிரில பாத்தீங்கன்னா வந்து பைப்பை பெண்ட் பண்ணி மாட்டிட்டு ஹாட் ஏர் ஓவன்ல 60 டிகிரில பாத்தீங்கன்னா வந்து நம்ம 24 ஹவர்ஸ் ஹீட்டுக்காக வைக்க போறோம். 24 ஹவர்ஸ் ஓவன்ல ஹீட்ல இருந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வெளியில எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இன்னர் கேஜ் போட்டு இந்த பைப்ல பாத்தீங்கன்னா வந்து இன்னர் டயால ஏதாவது வந்து பாதிப்பா இருக்கான்னு நம்ம செக் பண்ண போறோம். இன்னர் கேஜ் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீயா பாத்தீங்கன்னா வந்து உள்ள போய் வெளியில வந்துருச்சு. அந்தங்காட்டி பாத்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் பாஸ். இது 3வது டெஸ்ட்டுங்க. இது பாத்தீங்கன்னா வந்து இம்பாக்ட் டெஸ்ட். இதுக்கு சாம்பிள் லென்த் பாத்தீங்கன்னா வந்து 200 mmல மொத்தம் பாத்தீங்கன்னா வந்து 12 பீஸ். ஃபர்ஸ்ட் ஹாட் ஏர் ஓவன்ல நம்ம 60 டிகிரில பாத்தீங்கன்னா வந்து 10 நாள் இந்த பைப்பை வைக்கணும். ஹாட் ஏர் ஓவன்ல வச்சு பாத்தீங்கன்னா வந்து 10 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எடுத்து நம்ம ஃப்ரீசர்ல வைக்க போறோம். இப்போ ஹாட் ஏர் ஓவன்ல இருந்து எடுத்துட்டு வந்த சாம்பிள பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரீசர்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம -5 டிகிரில பாத்தீங்கன்னா வந்து 2 மணி நேரம் வைக்க போறோம். நம்ம ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துட்டு வந்த பைப்பை பாத்தீங்கன்னா வந்து இம்பாக்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வெயிட் போட்டு பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் எதுக்காகன்னா நம்ம பைப் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வெளியில எல்லாமே பாத்தீங்கன்னா லே பண்ணுவோம். அங்க பாத்தீங்கன்னா வந்து வெயில் மழை எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். இப்போ நம்ம ஹீட்டும் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம கூலிங்லயும் வச்சுட்டோம். அந்த டைம் அதை எடுத்து வந்து இங்க பைப் வந்து நம்ம டெஸ்ட் போடையில பைப்புக்கு பாத்தீங்கன்னா வந்து எதுவுமே ஆகல. 4th டெஸ்ட். இந்த பைப்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ 30 செகண்ட் ஃபயர் கொடுக்க போறோம். கொடுத்து அந்த ஃபயரை எடுத்தோடனே பாத்தீங்கன்னா வந்து பைப்ல எரியிற ஃபயர் உடனே வந்து ஆஃப் ஆயிடணும். செகண்ட் கொடுத்து ஃபயர் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா வந்து பைப்ல உள்ள ஃபயர் பாத்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இந்த டெஸ்டிங்னா வந்து பாஸ். நம்ம கம்பர்சன் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த பைப்போட வந்து ஓடி மெஷர் பண்ண போறோம். மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கம்பர்சன் மிஷின்ல 320 நியூட்டன் பாத்தீங்கன்னா வந்து ஃபோர்ஸை பாத்தீங்கன்னா இந்த பைப் மேல அப்ளை பண்ணிலேயே ஓடி மெஷர் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா வந்து அந்த 320 நியூட்டன் ஃபோர்ஸ்லயே இருக்கும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இதை எடுக்க போறோம். இந்த ஓடி வந்து நம்ம மெஷர் பண்ண போறோம். இந்த பைப்பு பாத்தீங்கன்னா கம்பர்சன் வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஓடி பிரஷர் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற ஓடி பாத்தீங்கன்னா வந்து 25% வந்து அதிகமாகாம இருக்கணும். இந்த பைப் பாத்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுச்சு. வால் பிரஷர் டெஸ்ட் பண்ண போறோம். வால் பிரஷர் டெஸ்ட்டுக்கு நம்ம சாம்பிள் கட் பண்ணி வச்சிருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா வந்து இந்த வெயிட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இதை ஹாட் ஏர் ஓவன்ல பாத்தீங்கன்னா வந்து 60 டிகிரி செல்சியஸ்ல 2 ஹவர் பாத்தீங்கன்னா வந்து வைக்க போறோம். 2 hours ஹாட் ஏர் ஓவன்ல வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த சாம்பிள் மேல பாத்தீங்கன்னா வந்து வெயிட் வச்சு 1 hour வச்சிருந்தோம். 1 hour பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 1 ஹவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இப்ப இந்த டெஸ்டோட ரிசல்ட் பார்க்க போறோம். பைப்ல பாத்தீங்கன்னா வந்து எந்த விதமான டேமேஜ் கிடையாது. இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பாஸ். இந்த டெஸ்ட் எதுக்காக பண்றேன்னு பாத்தீங்கன்னா வந்து பைப் மேல பாத்தீங்கன்னா ஏதாவது வெயிட்டான வந்து ஃபோர்ஸ் ஏதாவது குடுக்கீல பாத்தீங்கன்னா வந்து பைப் டேமேஜ் ஆகுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் நம்ம பண்றோம். HV டெஸ்ட் பண்ண போறோம். HV டெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா 2000 வோல்டேஜ் கொடுத்து பைப் பாத்தீங்கன்னா வந்து அந்த 2000 வோல்டேஜ் பாத்தீங்கன்னா வந்து பைப் டிஸ்டர்ன் பண்ணதான் நம்ம செக் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா வந்து HV டெஸ்டரோட 2 எண்டு குள்ளையும் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி இருக்கு. ஒரு எண்டை வந்து தொட்டிக்குள்ளேயும் ஒரு எண்டை பாத்தீங்கன்னா வந்து நம்ம பைப்புக்குள்ளேயும் போட போறோம். இந்த HV டெஸ்டர் மிஷின் ஆன் பண்ணி பைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து 2000 வோல்டேஜ் கொடுக்க போறோம். 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து பைப்ல வந்தீங்கன்னா எந்த விதமான பிரேக்கேஜ் இல்ல. 2000 வோல்டேஜ் பாத்தீங்கன்னா பைப் டிஸ்டர்ன் பண்ணிடுச்சு. இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பாஸ் ஆயிடுச்சு. இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா வந்து மெகா ஓம் மீட்டர். தொட்டியில பாத்தீங்கன்னா வந்து தண்ணி பாத்தீங்கன்னா வந்து 60 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. சாம்பிள் பைப் பாத்தீங்கன்னா வந்து இது இங்க வச்சிருக்கோம். இதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி இருக்கு. இனி மெகா ஓம் மீட்டர்ல இருந்து வயரை கனெக்ட் பண்ணி நம்ம இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நம்ம மெஷர் பண்ண போறோம்.
மினிமம் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு 100 மெகா ஓம், நம்ம பைப் பாத்தீங்கன்னா வந்து 100 மெகா ஓம் மேலேயே இருக்கு. குவாலிட்டியில பாத்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு.